வணக்கம் நண்பர்களே, இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். தருமம், புருஷனுடைய நினைவு இவை இரண்டையும் பற்றி கொண்டு துக்கப் பெருங்கடலில் மிதந்து கொண்டு உயிரை வைத்திருந்த சீதையை பார்த்து ராவணன் சொன்னான், அழகியே, ஏன் கூச்சப்பட்டு தேகத்தை மறைத்து கொள்கிறாய்? உன்மேல் எனக்கு உண்டாகியிருக்கும் அன்பை நீ அறியாயோ? உன் அன்பை நான் பிச்சை கேட்கிறேன். நீ பயப்பட வேண்டியதில்லை. என்னிடத்தில் உனக்கு உள்ளூர பிரியம் உண்டாகும் வரையில் உன்னை நான் தொடமாட்டேன். நீ பயப்பட வேண்டாம். என் விருப்பத்திற்கு சமமாக உனக்கும் என் பேரில் விருப்பம் உண்டாக வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. உண்மையான அன்போடு நீ என்னை ஒப்புக்கொள்ள வேண்டும். வீணாக துக்கத்துக்கு ஏன் உன் உடலை இரையாக்கி வருகிறாய்? அழகியே, உனக்கு சமமான சௌந்தரிய ஸ்திரீ உலகத்தில் இல்லை. நீ இப்படி ஆபரணமின்றி நல்ல வஸ்திரமின்றி தரையில் படுப்பதும் தலைமயிரை வாரி பின்னாமல் இருப்பதும் வேண்டாம். பெண் ரத்தினமே, இப்படி உன் அழகையும் வயதையும் வீணாக்காதே. என்னிடம் வந்து சேர்ந்து விட்டாய். இனி நீ கஷ்டப்படலாகாது. சகல போகங்களையும் அனுபவிக்கலாம். பூரணச்சந்திரனை போன்ற உன் முகத்தை பார்த்தால் என் கண்கள் வேறு திக்கில் செலுத்த முடியவில்லை. உன் உடலில் எந்த அங்கத்தை பார்த்தாலும் என் திருஷ்டி அங்கேயே பற்றி நிற்கிறது. இந்த அழகை பெற்ற நீ துக்கப்படுவது தகாது. என்னை புருஷனாக அடைந்து சகல போகங்களையும் அடைந்து அனுபவித்து மகிழ்ச்சி அடைவாய். பயப்படாதே, யோசிக்காதே. நீயே பட்ட மகிழ்ச்சியாக இருப்பாய். என் அந்தப்புறம் முழுவதும் உனக்கு அடங்க நீ ஆழ்வாய். என் செல்வம், ராஜ்யம் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு அனுபவிப்பாய். இந்த இலங்கையும் நானும் உன் சொத்தாவோம். இந்த பூமண்டலம் முழுவதும் உனதாகும். என் பலம், வீரம் இவற்றை தேவாசுரர்கள் அறிவார்கள். அவர்கள் என்னால் அடிபட்டு தோற்று தலைவணங்கி நிற்கிறார்கள். உன் அழகுக்கு தகுந்த ஆபரணங்களும் வஸ்திரங்களும் கொண்டு வந்து உன்னை அந்தப்புர ஸ்திரீகள் அலங்கரிப்பார்கள். அலங்கரிக்கப்பட்ட உன்னை பார்த்து நான் மகிழ்வேன். உன் இஷ்டப்படி நீ தான தர்மம் செய்யலாம். அனைவர் பேரிலும் அதிகாரம் செலுத்துவாய். என் பிரஜைகளும் பந்துக்களும் உன்னை அண்டி சந்தோஷமாக இருப்பார்கள். காட்டில் அலைந்து திரியும் ராமனையே நினைத்து கொண்டிருக்கிறாய்? ஊரை விட்டு பதவியை விட்டு மர உரி தரித்து அலையும் ஒருவனையா நீ விரும்புவது, நம்புவது? அவனால் என்ன செய்ய முடியும்? ராஜ்யலக்ஷ்மியும் ஜெயலக்ஷ்மியும் அவனை விட்டு விலகினது உனக்கு தெரியுமே. அவன் இப்போது பிழைத்திருப்பதே சந்தேகம். உன்னை ராமன் இனி கண்ணால் பார்க்கவும் கூட முடியாது. கருடன் சர்ப்பத்தை பிடிப்பதைப் போல நீ என் உள்ளத்தை அபகரித்து விட்டாய். நான் தப்ப முடியாது அலைகிறேன். ஆபரணமும் நல்ல வஸ்திரமும் இன்றி நீ இப்போது இருக்கும் நிலையிலும் கூட உன்னை பார்த்த பிறகு, சுந்தரியே, என் மனைவிகளுடன் கலந்திருக்கவே எனக்கு பிடிக்கவில்லை. நான் என்ன செய்வேன்? அந்தப்புரத்தில் கணக்கில்லாத அழகிகள் இருக்கிறார்கள். உன்னை பார்த்த பின் அவர்கள் எனக்கு வேண்டி இருக்கவில்லை. அவர்களுக்கெல்லாம் நீயே அரசியாக இருந்து அவர்களுடைய சேவையை பெற்று சுகமாக இருப்பாய். எந்த விதத்தில் ராமன் எனக்கு சமமாவான்? தவத்திலும் பலத்திலும் புகழிலும் செல்வத்திலும் எல்லாவற்றிலும் நான் அவனுக்கு மேம்பட்டவன் என்பது உனக்கு தெரியவில்லையா? பயத்தை அகற்றிக்கொள்வாய். உலகம் முழுவதும் நாம் இருவரும் சுகமாக திரிவோம். சகல ஐஸ்வர்யமும் என்னுடன் அனுபவிப்பாய். ஆனந்தமாக காலம் கழிப்பாய். சுந்தரியே, மனம் இறங்கு. கடற்கரை வனங்களில் சந்தோஷமாக விளையாடுவோம். ஒப்புக்கொள். இவ்வாறு ராவணன் தன் அடங்கா ஆசையை வெளியிட்டு சீதையை இறைஞ்சினான். ராவணன் பேசி நிறுத்தினதும் ஒரு துரும்பை கிள்ளி தனக்கும் அவனுக்கும் இடையில் வைத்து களங்கமற்ற நகைத்து மெதுவாக பேச ஆரம்பித்தாள். என்னை பற்றிய எண்ணத்தை உடனே விளக்குவாய். என்னை நீ விரும்புவது தகாத காரியம். உன் மனைவிகளை விரும்பி அவர்கள் பால் மனத்தை செலுத்து. நீ சொல்வதை என்னால் ஒரு நாளும் செய்ய முடியாது. நான் பிறந்த குலத்தையும் நான் புகுந்த குலத்தையும் தெரிந்து கொள்ளுவாய். இத்தகைய யோசனை என்னிடம் செல்லுமா? தகாத எண்ணத்தை வைத்து வளர்த்து கொண்டு துயரப்படாதே. இப்படி அவனை பார்த்து சொல்லிவிட்டு வேறு திசையில் முகத்தை திருப்பி மேலும் பேசலானாள். வேறொருவன் மனைவியாகிய நான் உனக்கு மனைவியாக முடியாது. தருமத்தை புறக்கணிக்காதே. அயோக்கிய மார்க்கத்தில் செல்லாதே. நல்லவர்கள் போகும் வழியில் செல்வாய். நான் சொல்வதை கேள். உன் மனைவிகளை நீ எவ்வாறு காத்து வருகிறாய்? யோசித்துப்பார். அப்படியே அல்லவா மற்றவர்களும் தங்கள் மனைவிகளை காக்க பார்ப்பார்கள். மற்றவர்களும் உன்னை போலவே என்பதை நினைவில் வை. பிரத்தியாருடைய ஸ்திரீகளை விரும்பாதே. உன் மனைவிகளுடன் சுகம் பெற்று திருப்தி அடை. இது உனக்கு நன்மையாகும். உனக்கு உரிமையான ஸ்திரீகளுடன் திருப்தி அடையாமல் மற்றவர்கள் பேரில் மனத்தை செலுத்தினாயானால் அவமானமும் துக்கமும் அடைவாய். இது நிச்சயம்.
உனக்கு நல்ல புத்தி சொல்கிறவர்கள் யாரும் இல்லையா? ஏன் இவ்வாறு கெட்ட காரியங்களில் புகுந்து நீயும் கெட்டுப் போகிறாய்? உன் ஜனங்களுக்கும் நாசம் தருவித்து கொடுக்கிறாய். அரசன் தன் மனத்தை கட்டுப்படுத்தி நிறுத்தி கொள்ளாமற் போனால் அவனுடைய நாடும் நகரமும் செல்வமும் எல்லாம் அழிந்து போகும். இந்த இலங்கையும் அதனுடைய பெருஞ்செல்வமும் உன் ஒருவனுடைய குற்றத்தால் முற்றிலும் நாசமாகப் போகிறது. உன்னுடைய பொறுப்பை தெரிந்து கொண்டு உன் துஷ்ட எண்ணத்தை விட்டுவிட்டு உன்னுடைய நாட்டையும் ஜனங்களையும் ராஜதானியையும் காப்பாற்றுவாய். இல்லையேல் நீ அழிவாய். உன்னால் வருத்தப்பட்டவர்கள் கொடியவன் போனானே என்று சந்தோஷமடைவார்கள். எனக்கு நீ சொல்லும் ஐஸ்வர்யங்களும் போகங்களும் ஒன்றும் வேண்டியதில்லை. அவற்றை வைத்து எனக்கு நீ ஆசை காட்ட வேண்டாம். பயனில்லை. ராகவனை மணந்த நான் அவனை விட்டுவிட்டு விலக மாட்டேன். அவன் கையை பிடித்து நான் வேறு ஒருவன் கையை தீண்ட மாட்டேன். முடியாது. சக்கரவர்த்தி திருமகனுக்கு நான் உரியவள். வேதம் படித்து விரதம் தீர்த்த பிரம்மச்சாரிக்கு வேதம் எப்படி உரிமையோ அவ்விதம் நான் ராமனுக்கு உரியவள். என்னை வேறொருவன் கண் எடுத்து பார்த்தல் தகாது. உனக்கு நான் நல்லுபதேசம் சொல்லுகிறேன் கேள். ராமனிடம் மன்னிப்பு கேட்டு அவன் கோபத்தை நின்று தப்பித்துக்கொள். வீணாக உன் நாசத்தை தேடிக்கொள்ளாதே. ராமன் நிச்சயம் மன்னிப்பான். சரணமடைந்தவர்களை கைவிட மாட்டான். உன்னுடைய மன்னிப்பை சம்பாதித்துக்கொள். அதற்கு வழி தேடு. உன்னுடைய நாசத்திற்கு வழி தேட வேண்டாம். அதோ ராமனுடைய வில்லின் ஓசை கேட்கிறது. அதனின்று தப்ப மாட்டாய். யமன் பக்கத்தில் நிற்கிறாய். உன்னை தூக்கி போக வந்துவிட்டான். தெரிந்து கொள். ராம லக்ஷ்மணர்களுடைய பெயர் எழுதிய பானங்கள் சீக்கிரமே வந்து இந்த இலங்கையை எரித்து அழிக்கப் போகின்றன. ஜனஸ்தானத்தில் இருந்த ராட்சசர்களை அடையாளத்திற்கு ஒருவனில்லாமல் என் வீரராமன் ஒழித்து விட்டதை கண்டு பயந்து நீ திருடனைப் போல வந்து ராமலட்சுமணர்கள் ஆசிரமத்தில் இல்லாத காலம் பார்த்து புகுந்து என்னை கொண்டு வந்தாயல்லவா? நீ அவர்களை எதிரில் ஒரு கணம் நிற்க முடியுமா? புலி இருக்கும் இடம் சிறுநாய் போக முடியுமா? அந்த வாசனையை கண்டே அஞ்சி தூர விலகும். ஈரத்தரையிலிருந்து நீரை சூரியன் உறிஞ்சிவிடுவதைப் போல உன் உயிரை ராமனும் லக்ஷ்மணனும் உறிஞ்சிவிடப் போகிறார்கள். ஓடி மலையில் ஒளிந்து கொள்வாயா அல்லது கடலில் மறைந்து கொண்டு தப்பித்து கொள்ள பார்ப்பாயா? அதுவும் முடியாது. அழிய வேண்டிய முகூர்த்தத்தில் மரம் இடி விழுந்து அழிவதைப் போல நீ அவர்களால் கொல்லப்படுவாய். தப்ப மாட்டாய். இவ்வாறு சீதை கடினமான மொழிகளோடு முடித்தாள். ராவணன் தன் கோபத்தை அடக்கி கொண்டு சொன்னான். சீதையை, தாபச வேஷம் பூண்ட ஒரு பொய்யனை கட்டிக்கொண்டு நீ என்னென்னவோ பேசுகிறாய். உன் பேரில் எனக்குள்ள பிரியத்தை நான் விட்டுவிடவில்லை. உன் பேச்சுக்களை கேட்டு எனக்கு வந்த கோபத்தை அடக்கி கொண்டேன். உன் பேரில் எனக்கு ஏற்பட்டிருக்கும் பிரியமே உன்னை காத்தது. இல்லையேல் நீ இப்போதே மாண்டிருப்பாய். நான் உனக்கிட்ட தவணையில் இன்னும் 2 மாத காலமே இருக்கிறது. அதற்குள் உன் மனத்தை திருத்திக்கொள். என் மனைவியாகி என் படுக்கை அறைக்கு வருவாய். அதற்கு இஷ்டமில்லாவிடில் என் சமையல் சாலைக்கு அனுப்பப்படுவாய். அங்கே என் வேலைக்காரிகள் உன் உடலை வெட்டி திருத்தி பலகாரமாக செய்வார்கள். அறிவாய் என்றான். அரக்கன் உணவில் மானிட மாமிசம் சேரும் என்பது பிரசித்தம். ஆனபடியால் ராவணனுடைய இந்த மிரட்டல் வெறும் முரட்டு பாஷையல்ல, நிஜமாகவே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றிய எச்சரிக்கை. ஆயினும் சீதை மிக தைரியமாக அவனுக்கு சொன்னாள். ஐயோ, யாரும் இல்லையா உனக்கு நல்ல உபதேசம் சொல்ல? இந்த பாவத்திலிருந்து உன்னை தப்புவித்து நல்வழியில் உன்னை செலுத்தும் நண்பர்கள் யாரையுமே நீ பெறவில்லையா? நீ ராமனுடைய தண்டனையிலிருந்து தப்பப் போவதில்லை. என்ன எண்ணி இந்த பாவத்தில் புகுந்து வருகிறாய்? காட்டு யானை போன்ற ராமனுடைய விரோதத்தை முயலை போன்று நீ சம்பாதித்தாய். அவன் பக்கத்தில் இல்லாத சமயம் பார்த்து என்னை நீ திருடி வந்த அற்பனே, உனக்கு வெட்கமில்லையா? உன்னுடைய விநாசம் நிச்சயம். விதியே உன்னை இவ்வாறு செய்திருக்கிறது. குபேரனுக்கு தம்பியாகிய நீ, சூரன் என்று பெயர் பெற்றவனாகிய நீ, சதுரங்க சேனையுடைய நீ ஏன் இந்த நீச காரியத்தை நீச வழியில் செய்தாய்? இவ்வாறு சீத்தை சொன்னதை கேட்டு ராவணன் கண்களை உருட்டி பயங்கர பார்வையோடு சீத்தையை பார்த்து பாம்பைப் போல சீறினான். ராவணனுடைய கோபம் வர வர அதிகரிப்பதை பார்த்து அங்கிருந்த அவனுடைய இளைய மனைவி தானியமாலி என்பவள் பக்கத்தில் வந்து அரக்கனை தழுவி, அரசே, உம்மை விரும்பாத இந்த அற்ப மானுட ஸ்திரீயை பற்றி ஏன் கஷ்டப்படுகிறீர்கள்? இவளுக்கு உம்மை அடையும் பாக்கியமில்லை, அவ்வளவே. இவளுக்கு என்ன அழகு இருக்கிறது? இந்த அவலட்சண பூச்சியை பார்த்து ஏன் மோகித்து அலைகிறீர்? போகலாம், வாரும், நாம் சந்தோஷமாக விளையாடலாம் என்று அவனை மிக பிரியமாக இழுத்து கொண்டு போய்விட்டாள். அரக்கனும் சிரித்து கொண்டு அவளுடன் சென்றான்.
காவல் அரக்கிகளுக்கு இவளை எப்படியாவது நீங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டு பூமி அதிர தன் பரிவாரத்துடன் ராவணன் அசோகவனத்தை விட்டு போய்விட்டான். அவன் போனவுடன் ராட்சசிகள் சீதையை சுற்றி கொண்டார்கள். ராவணன் முன் தைரியமாக இருந்த ஜானகி தன்னை சுற்றி கொண்டு நின்ற அரக்கிகளைக் கண்டு பயந்து நடுங்கினாள். உயர்ந்த குலத்தில் பிறந்து உலகம் புகழும் வீரனான ராவணன் உன்னை எவ்வளவு விரும்பும்போது நீ இல்லை என்றா சொல்லுவது? மூடப்பெண்ணே, ராவணனை யார் என்று எண்ணுகிறாய்? பிரம்மாவனுடைய வம்சத்தில் நேராக பிறந்தவன் என்று தெரிந்து கொள். பிரம்மாவின் புத்திரனான பிளஸ்திய பிரஜாபதியினுடைய சொந்த பேரன் ராவணேஸ்வரன். அநேக யுத்தத்தில் சத்துருக்களையெல்லாம் வென்று புகழ் பெற்ற வீரன். இவனையா நீ புத்தியில்லாமல் அலட்சியம் செய்கிறாய் என்றாள் ஒருத்தி. கர்வப்பட்டு கொண்டு கெட்டு போகாதே. விச்சிரவஸ் ரிஷியின் குமாரன் ராவணன் யாரோ என்று எண்ண வேண்டாம். அவனை நீ விரும்பி சந்தோஷமாய் இரு. அவனை இவ்வளவு வேண்டிக்கொள்ள நீ மாட்டேன் என்பதா என்றாள் மற்றொருத்தி. தேவர்களையெல்லாம் யுத்தம் செய்து துரத்தி அடித்து ஜெயமடைந்த நம்முடைய ராட்சசேஸ்வரன் உன்னை வா என்கிறான். அவனுக்கு நீ மனைவியாகத்தான் போக வேண்டும். ஏழை பெண்ணே, இல்லாவிட்டால் நீ பிழைக்க மாட்டாய் என்றாள் இன்னொருத்தி. தன் மற்ற மனைவிகளையெல்லாம் உதாசீனம் செய்து உனக்கு அப்புறம் அவர்கள் என்று உன்னை ராவணன் விரும்புகிறான். மிக உத்தம ஸ்திரீகளையெல்லாம் விட்டு நீதான் அழகி என்று உன்னிடம் அரசன் வந்து பிரார்த்திக்கிறான். நீயே பட்டை மகிழ்ச்சியாய் இரு என்று உனக்கு வாக்கு அளிக்கிறான். நீ ஏன் மூர்க்கத்தனம் செய்கிறாய் என்றாள் மற்றொருத்தி. ராவணேஸ்வரனுக்கு சமம் உலகத்தில் வேறொருவர் உண்டா? இது உனக்கு தெரியவில்லையா? தானாக நல்ல பாக்கியம் வந்து உன்னை வேண்டுகிறது. நீ வேண்டாம் என்கிறாய். உன் மடத்தனத்தை என்னவென்று சொல்லுவது என்றாள் மற்றொருத்தி. தேவர்களும் சூரியனும் வாயுவும் கூட பயப்படும் ராட்சசேந்திரன் வந்து உன்னை வரிக்கிறான். அவனுக்கு பிரிய பாரியையாக இருக்கும் அதிர்ஷ்டம் உனக்கு வந்திருக்கிறது. கர்வம் கொண்டு ஏமாந்து போகாதே. வந்த பாக்கியத்தை வேண்டாம் என்று தள்ளாதே என்றாள் இன்னொருத்தி. நாங்கள் சொல்ல வேண்டியதை சொன்னோம். இனி உன் இஷ்டம். நீ ஒப்புக்கொள்ளாவிட்டால் நீ சாக வேண்டியதுதான் என்றாள் இன்னொருத்தி. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.